3 நட்சத்திரம் இருக்கு. ஒண்ணு வந்து ஆயில்யம். ஆயில்யங்கிறது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய பிளானட். காரணம் என்ன சொல்றான்? அது ஆதிசேஷனுடைய தேவதையாக வரக்கூடிய நட்சத்திரம். அதான் பாம்பு நட்சத்திரம். பாம்புங்கிறது இயல்பாக பார்த்தீங்கன்னா அது நகர்ந்து கொண்டே போவது, ஸ்பரிச சுகம் உள்ளது. அதற்குன்னு பெருசா வந்து உறுப்புகள் கூட தாம்பத்திய உறுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பரிச சுகத்தை அதிகமாக விரும்பக்கூடியது. அதனாலதான் பாத்தீங்கன்னா மிருகசீரிடம், ரோஹிணி இதெல்லாம் லக்ன பாவம் 5ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்து என்ன செய்வாங்கன்னா ஸ்பரிச சுகத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள். ஒரு ஆண் பெண் புணர்ச்சி கொள்ளும் பொழுது ஸ்பரிச சுகத்தை நீண்ட நேரம் விரும்புறவங்களா இருந்தாங்கன்னா அது அது வந்து பாம்பு ராசியா இருக்கும், பாம்பு நட்சத்திரமா இருக்கும். மிருகசீரிடம், அதே மாதிரி ரோஹிணி, அதே மாதிரி ஆயிலிய நட்சத்திரம். இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா எந்த பாவங்களோட தொடர்புகள்னு தெரியாம நம்ம பொதுவான பலனை சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி கோவப்படக்கூடியது, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியது, டக்குன்னு டென்ஷன் ஆயிரும். அதான் சொல்லுவாங்க பாம்பை மட்டும், அந்த காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கு, பாம்பை மட்டும் அடிச்சுட்டு விட்டுறக்கூடாதுப்பா, அது திரும்ப வந்து நம்மளை பழி வாங்குப்பா. அது கதையாவே எடுத்திருக்காங்க. நீயா எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல. நீயா படத்துல என்ன சொல்லுவாங்க, பாம்பு வந்து பழி வாங்குறதா சொல்லுவாங்க. அது உண்மையிலே இல்லாட்டா கூட எதற்காக அதை சொல்லுவாங்கன்னா இயல்பாவே பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி நிறைய இருக்கும். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு ஞாபக சக்தி நிறைய இருக்கும். நீங்க பொதுவாகவே எல்லாமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு தன்மை இருக்குங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல ஒரு நாய் வளர்ப்பீங்க. அந்த நாய் புதுதாக ஒரு இடத்துக்கு போங்க, அது பின்னாடியே வரும். திருவாதிரை நட்சத்திரம், ஆண் நாய்ங்கிறது திருவாதிரை நட்சத்திரம், பின்னாடியே வரும். நான் வரும்போதே பாத்தீங்கன்னா நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். அது ஒவ்வொரு இடங்களையும் போயிருந்தா சரி, ஒரு இடத்துல போய் லேசா மோந்து பார்த்து லைட்டா சிறுநீர் கழிக்கும். நீங்க வாட்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூடவே வரும். ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா நுகர்ந்து பார்த்து என்ன செய்யணும், அப்படியே போய் 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 பார்த்துட்டே போகும். நீங்க ஒருவேளை அங்க இருந்து உங்க நண்பர்களோட யாரோடய நீங்க வண்டியில பஸ்லயே போயிட்டு திரும்ப கரெக்டா அந்த இடத்த பிடிச்சி வீட்டுக்கு வந்து, அது எதற்கான அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அந்த திறமை இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றோம், மிருகங்களோட மனிதனுடைய வாழ்க்கையும் மனிதனுடைய எண்ணங்களையும் மனிதனுடைய சிந்தனைகளையும் வந்து கம்பேர் பண்ணி முன்னோர்கள் வந்து 27 நட்சத்திரத்துக்கு 27 மிருகங்களையும் 27 பறவைகளையும் 27 தலவரிசைகளையும் கொடுத்துருக்காங்க. அந்த தலவரிசம் கொடுக்கறது சும்மா இல்ல, மருத்துவ ரீதியாக உங்களுக்கு ஒரு நோய் ஏற்படும் பொழுது அந்த நோயை குணமாக்கக்கூடிய சக்தி அந்த மூலிகைக்கும் உண்டு, அந்த தலவரிசத்துக்கும் உண்டு. ஒவ்வொன்றுக்குமே மூலிகைன்னு ஒண்ணு இருக்கு. உத்திராடம்னா என்ன சொல்றோம், அருகம்பில்லுங்கிறோம். ஆனா உத்திராட நட்சத்திரங்கிற போது என்ன சொல்றோம், பலாமரங்கிறது ஒண்ணு சொல்றோம். நான் நேற்று கூட ஒரு யூடியூப்ல போட்டும்போது சொல்லியிருப்பேன், பலாஸ் மரங்கிறது வேறங்க, பலாமரம் வேறங்க அப்படின்னு. மரம் வேற, மாமரம் வேறங்க. ஒண்ணுக்குமே தலவரிசை இருக்கு. அப்ப அந்த ஆயிலிய நட்சத்திரம் லக்ன பாவத்துல உட்காருது. அப்ப அதனுடைய தன்மை வேற. ஞாபக சக்தி நல்லா இருக்கும், உணர்ச்சி வசப்படுதல், கோபப்படுதல், இயல்பாக அந்த நட்சத்திரம் வேற. அதே என்ன செய்யுதான், ஆயிலியத்துக்கு அடுத்து வர்றது என்ன வருது, கேட்டை வருது. இப்ப கேட்டையை பொறுத்தவரை அதுவும் புதனுடைய நட்சத்திரம் தான், ஆனா ஆண்மான். அப்ப ஆண்மான்ங்கிறது என்ன ஆகும், வேகமாக செயல்படக்கூடியது, அதாவது ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய மிருகத்துல ஆண்மான் ஒண்ணு. மான் வேகமா ஓடுமா, சிறுத்தை வேகமா ஓடுமான்னா மான் தான் வேகமா ஓடும். ஏன்னா அது வேட்டைக்காக வருது, இது உயிருக்காக ஓடுறது. மானுக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னா வேகமாக இயங்கக்கூடிய சக்தி உள்ளது. இப்ப கேட்டை மானுங்கிறது என்ன சொல்லுவோம், இந்திரனுடைய நட்சத்திரம். பிராய்மரம் ரொம்ப ரேரா இருக்கும். மருத்துவ குணத்துல கேன்சரை வந்து குணப்படுத்தக்கூடியது வந்து பிராய்மரம், ரொம்ப அபூர்வமான மரம். கோயிலுமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பராய்த்துறை ஒண்ணுதான் இருக்கு, மற்றபடி ரொம்ப ரேரான கோயில் திருப்பராய்த்துறை. கேட்ட நட்சத்திரம் அந்த காலத்திலே சொல்லுவாங்க, எல்லா நட்சத்திரத்துக்குமே கோட்டை கட்டி ஆள மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரணி நட்சத்திரத்துக்காரங்க தரணி ஆள் வாங்கிப்பாங்க, கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க கோட்டையை கட்டி ஆள் வாங்கிப்பாங்க. எதுக்காக சொல்றாங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில தனித்தன்மை உண்டு, அது எந்த இடத்துல உட்காரு. நீங்க உடனே என்ன சொல்லுமா, நான் கேட்ட நட்சத்திரம் சார் அப்படிம்பீங்க. எதுக்கு, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை பார்த்துட்டு. அப்படின்னா என்ன, புதன் தசையில பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சார் நான் பரணி நட்சத்திரம் தான் சார், எதை பார்த்து, பிறப்பு நட்சத்திரத்தை பார்த்து. அது எதுக்குமே ஆகாதுங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க நட்சத்திரம் அது பரணி நட்சத்திரம், அப்ப சுக்கிரதசையில பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப வயசு 50 வயசுனா சரி, நீங்க என்ன அர்த்தம், சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை முடிஞ்சு சந்திரதசை முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு தசையோ இல்ல குரு தசையோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பரணி எந்த இடத்துல உட்காரது பொறுத்து இருக்கு. அது 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா 3ஆம் பாதமா 4ஆம் பாதமா, அதை பார்த்து அந்த சுக்கிரதசனுடைய வருடங்கள் குறைஞ்சதை பொறுத்துட்டு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அப்ப பொதுவான விஷயங்களை வச்சுட்டு பலன் சொல்லாம இந்த ஆயிலியத்தினுடைய தன்மை வேற. கேட்டைங்கிறது என்ன சொல்றோம், பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு கதையே சொல்லுவாங்க, நிறைய பார்த்துருக்கோம். ஒரு மானை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேட்டைக்காரன் வந்து வேட்டையாடும் பொழுது அந்த மான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கும். கூட்டத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இளம் மான்கள்லாம் இருக்கும். தான் மட்டும் ஓடி வந்து தன் வந்து வாழக்கூடாதுங்கிறக்காக மொத்தமாவே எல்லாத்தையும் காப்பாற்ற பார்க்கும்.
ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிங்க நிற்கும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வேட்டையன். இது என்ன செய்யணும், சரி தான் மட்டும் ஓடாம எல்லாரையும் காப்பாற்ற சிந்தனைகள் அதிகமா இருக்கும். பொதுவாகவே கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த தன்மை இருக்கும். நான் தான் மட்டும் வாழக்கூடாது, ஒரு விஷயத்தை வேகமாக செயல்படுத்த பார்க்கணும். அதே மாதிரி ஒரு குயிக்காவும் ஒரு ஒரு காரியத்துல இறங்கிட்டா சரி குயிக்கா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற தன்மை இயல்பாவே அந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு கதையிலே சொல்லுவாங்க, அந்த நேரத்துல ஒரு இடி இடிச்சுச்சு. இடி இடிச்சோன்னு பாத்தீங்கன்னா வேட்டையன் வந்து பாத்தீங்கன்னா சரி அம்ப வந்து சிங்கத்தின் மேல இது பண்ணிட்டான், மான் வந்து தப்பிச்சு போயிடுச்சுன்னு ஒரு சில கதைகள் இருக்கும். ஆனா இயல்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாக பாத்தீங்கன்னா சரி வேகமாக ஒரு விஷயத்தை வந்து புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் சமயோஜிதமாகவும் செயல்படக்கூடிய திறன் வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அது எதோட கம்பேர் பண்றாங்கன்னா அந்த மிருகத்தினுடைய தன்மையை வச்சுதான் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை முறையும் அந்த பாவத்தோட தொடர்பு கொண்டு அது பணத்தின் ரீதியா வேகமா வர்றாங்களா, சந்தோஷத்துக்கு வேகமா வர்றாங்களா, இல்ல வந்து சிரமத்தை நோக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாங்களாங்கிறது அந்த பாவத்தினுடைய தொடர்பு வச்சு நம்ம சொல்ல போறோம். அதே கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நீங்க பார்த்திருப்பீங்க. 27 நட்சத்திரத்துடைய கடைசி நட்சத்திரம் ரேவதி. அப்புறம் 27 நட்சத்திரத்துக்கு ரேவதி எதுக்கு கடைசி நட்சத்திரம் வச்சிருக்காங்க? ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெண் யானை. பெண் யானை எப்போதுமே கூட்டமா தான் வாழும். இன்னைக்கு பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல ஒரு யானை வந்து பார்த்தீங்கன்னா பாகனையும் செல்ஃபி எடுக்கிறவனையும் அடிச்சு துதிக்கையில போட்டு மிதிச்சு கொண்டுருச்சுன்னு பார்த்திருப்போம். யானைகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆலயங்கள்ல இருக்கும் பொழுது கூட்டமாக வாழக்கூடியது பொதுவா. அதை கொண்டாந்து என்ன செய்றாங்கன்னா, நம்ம வீம்புக்குனால அதை கொண்டாந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கொண்டு பிச்சை எடுக்க வைக்கிறோம். அது வந்து கூட்டமாக வாழக்கூடியது, தாவர உண்ணிகளே பலம் மிகுந்தது. பொதுவா என்ன சொல்லுவோம், அசைவம் சாப்பிட்டா தான் புள்ள தெம்பா இருப்பான்னு நம்ம கிராமங்கள் படிச்சிருக்கோம், வீடுகளே அதான் சொல்லி படிக்கிறோம். சைவம் சாப்பிட்டாலுமே தெம்பா இருக்கிறதுக்கு ஒரு மிருகம் தான் வந்து பாத்தீங்கன்னா யானை. யானை வந்து மிகவும் வந்து பலம் வாய்ந்தது, கூட்டமாக இருக்கக்கூடியது, பொதுவா வந்து வாழ்க்கை முறையை திட்டமிட்டு வாழக்கூடியது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, யானைக்கும் அடி செருக்குன்னு சொல்லுவாங்க. யானைக்கும் அடி செருக்குன்னு சொல்லுவாங்க. ரேவதி நட்சத்திரங்கிறது பெண் யானை. பொதுவா பெண் யானை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கும் திறன் இது. பொதுவாகவே ஆண் பெண்ணுன்னு பிரிக்கும் போது பெண்களுக்கு எப்போதுமே வலிமை ஜாஸ்தியா இருக்கும் எல்லா இடத்துலயுமே, ஜாதக ரீதியா பார்க்கல. ஏன்னா அது பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தை விட பெண் சிங்கம் தான் பாத்தீங்கன்னா வேட்டையாடும். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆண் யானையை விட பெண் யானை தான் பாத்தீங்கன்னா தன்னுடைய இனப்பந்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ரொம்ப ஆக்ரோஷமா செயல்படக்கூடியது பெண் யானை தான். அதனாலதான் சொல்றோம், ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க பொறுத்தளவுல கடைசி நட்சத்திரமா வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு தேவதை யாருங்க? சனீஸ்வரன். சனீஸ்வரன் தான் நம்ம என்ன சொல்றோம், யமன் சொல்றோம். ஒருவருக்கு மரணம் ஏற்படுவதற்கு யார் காரணம் சொன்னோம்னா சனின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய சக்தி ஓட்டம் தான் சிறுநீரக சக்தி ஓட்டம் சொல்லுவோம். உடல்ல இருந்து வெளியேறிய கழிவு பொருட்கள் அது வந்து சனி நல்லா இருந்தா தான் உங்க ஜாதகத்துல உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை நல்லா வரும், மோஷன் ஃப்ரீயா போகும், சளி வெளியேறும். அதெல்லாம் வந்து சனி நல்லா இருந்தா தான். தோல் நல்லா மினுமினுப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி நல்லா இருக்கணும். சனி உங்க ஜாதகத்துல, நான் சொல்றது உடனே போய் நீங்க உங்க ஜாதக இடத்துல போய் சார் எனக்கு 8ஆம் வீட்டுல சனி இருக்கு சார் அப்படின்னு பாத்துறாதீங்க. இது நட்சத்திரம் உபநட்சத்திரம் பிரிச்சு அதை எப்படி பார்க்கணுங்கிற மெத்தட்ல நான் சொல்றது. அப்படிங்கிற பொழுது அந்த சனி யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல மோஷன் போகல சொல்லுவாங்க, உள்ள உணவு எடுத்துக்கிறல மோசம் போறதெல்லாம் நின்றுச்சு, யூரின் போறதெல்லாம் நின்றுச்சுன்னா என்ன அர்த்தம், அவருக்கு மரணம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். மரணம் என்பது பயம். ஒருவருக்கு பயம், சனி யாருக்கெல்லாம் வீக்கா இருக்கோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பயம் இருக்கும். ஏர்போர்ட்ல உள்ள ஒரு பயம் இருக்கும். ஒரு இடத்துல போய் தனியா போய் யாரையா பார்த்துட்டு விடாங்கன்னா நான் போய் எப்படி பாக்குறது, தயக்க குணம் இருக்கும், பயம் இருக்கும். இது சனியுடைய தன்மை. அப்போ அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரம், அதுவும் புதனுடைய நட்சத்திரம் தான். ஆனா அந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். காரணம் என்ன, வாழ்க்கையினுடைய கடைசி நட்சத்திரம். முதல் நட்சத்திரம் அஸ்வினியை சொல்றோம், கடைசி நட்சத்திரம் பாருங்க ரேவதியை சொல்றோம். அனுபவம் நிறைய இருக்கும், திட்டமிடுதல் நிறைய இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றோம், அந்த புதனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரமா இருந்தாலும் ஆயில்யத்தினுடைய தன்மை வேற, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியது. கேட்டனுடைய தன்மை வேற, எதிலும் வேகமாக இயங்கக்கூடியது. ரேவதி நட்சத்திரங்கிறது எதிலும் பொறுமையாக இருக்கக்கூடியது, ஒரு நிதானமாக இருக்கக்கூடியது, வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்பவர்கள். அதனாலதான் காலச்சக்கரத்தினுடைய கடைசி நட்சத்திரமா பாருங்க சனீஸ்வரனுடைய நட்சத்திரம். சனி வந்து அதுக்கு தேவதையா இருக்கார். ஒவ்வொரு விஷயங்களுமே காரணகாரம் இல்லாம நட்சத்திரங்களை பிரிக்கல. நட்சத்திரங்களுக்கும் ஒன்று கோடு ஒன்று. நம்ம திருமண பொருத்தம் பார்க்கிறோம், என்ன செய்யறான், மொத்தமா எழுதி வச்சுக்கிறான். என்ன மொத்தமா எழுதி வச்சுக்கிறான், இந்த நட்சத்திரம் பூரா இதுக்கு பொருந்துங்க. நிறைய பார்த்தீங்கன்னா எனக்கு அதான் ரொம்ப சங்கடமா இருக்கேன். நான் திருமணத்தை ஒன்று தனியா நடத்துறேன். அது தனியா நடத்துறேன்னா நான் வருமானத்துக்காக நடத்தல, ஃப்ரீயாவே நடத்துறேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களே போடுவாங்க, இந்த நட்சத்திரம் மட்டும் அப்படி போடுவாங்க, இந்த நட்சத்திரம் மட்டும் பொருத்தம் போடுவாங்க. அது எதற்காக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு காலச்சக்கரத்துல 1வது வீட்டு நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினிங்கிறது ஆண் குதிரை. ஆண் குதிரைக்கு சரியான மேட்ச் எது, சதய நட்சத்திரம் பெண் குதிரை. ஆண் குதிரை பெண் குதிரை.
ஆனா அப்படி பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் எதுலையாவது அமையணும். 1ஆவது வீட்டுல இல்லாட்டா 3ஆவது வீட்டுலயாவது அந்த இணைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் குதிரை நட்சத்திரம் வந்தா நல்லது. அப்படி இல்லைன்னா 5ஆம் பாவமாவது இருந்தா நல்லது. அட்லீஸ்ட் 9ஆம் பாவமா இருந்தாலும் நல்லது. ஏன்னா அந்த 1, 5, 9ங்கிறது இயல்பா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய அடுத்த பரிணாமம் சொல்லுவோம். 9ங்கிறது உங்கள் முன்னோர்கள், 1ங்கிறது நீங்க, 5ங்கிறது உங்களுடைய வாரிசு. அந்த இடத்துல உட்காரும்போது என்ன ஆகுனா, தாம்பத்தியம் அந்த மாதிரி விஷயங்கள்லயாவது பாத்தீங்கன்னா ஒத்து போறதா இருக்கணும். இல்லாட்டா 3ஆவது வீடுங்கிறது மனம், உங்களுடைய எண்ணங்களுடைய அடுத்த பரிணாமம் சொல்லுவோம். அடுத்த நிலைக்கு போறதுன்னு சொல்லுவோம். அதுலயாவது போய் பாத்தீங்கன்னா சரி நம்ம நினைச்சது மாதிரி அந்த துணை இருந்தா நல்லது. லக்னமே பாத்தீங்கன்னா எதிரியா இருக்கிறது. எப்படி? நான் சொல்றது லக்னம்னா நீங்க சொல்றது உடனே என்னுடைய லக்னம் இந்த லக்னம் போயிடாதீங்க. உங்க லக்ன நட்சத்திரம் அஸ்வினியா இருந்து பகையா மாறக்கூடாது. பகைன்னா என்ன சொல்லுவீங்க? சிங்கம் பகை, ஆண் சிங்கம் பெண் சிங்கம், அவிட்டம் பெண் சிங்கம், பூரட்டாதி ஆண் சிங்கம், ஆண் புலி பெண் புலி, சித்திரை ஆண் புலி, விசாகம் பெண் புலி பாக்குறான். இந்த மாதிரி ஒண்ணுக்குமே இதெல்லாம் என்ன செய்வோம்? அந்த இதுக்கு பகை, குதிரைக்கு பகை, என்ன அடிச்சு சாப்பிடுறது. அப்ப நட்புன்னு பாக்கையில எதாவது பார்ப்பீங்க? பசுமாட்டு நட்சத்திரம், காளை மாட்டு நட்சத்திரம், எருது உத்திரம், உத்திரட்டாதிங்கிறது பசுமாடு. அதுக்கடுத்து ஆடு, ஆணாடு பெண்ணாடு, பூசம் ஆணாடு, கார்த்திகை பெண்ணாடு. இதை வச்சு என்ன செஞ்சுறாங்கன்னா அந்த காலத்துல நட்பு பகை சமம் அப்படின்றத பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு எலியும் பூனைக்கு ஆகுமா? ஆகாது. எலியும் பூனையும் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஜாதகத்துல ஆயிலிய வந்து லக்னத்துல உட்காந்துருக்கு, அது பூனை நட்சத்திரம். 2ஆம் வீட்டுல எலி உட்காந்துருக்கு. அப்படின்னா என்ன நினைக்கணும்னா, நான் என் மூலையில நினைச்சது பூரா பேசிடக்கூடாது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் அது இதுக்கு எகென்ஸ்டா வேலை செய்யும். நீங்க பார்த்துருப்பீங்க டாமி அண்ட் ஜெர்ரி பார்த்தது மாதிரி தான். அப்ப நான் நினைச்சவன ஒரு நிமிஷம் யோசிக்கணும், வாய் வந்து யோசிக்கணும். 2ஆம் பாவம் பூரா வந்து எலி, லக்ன பாவம் சிந்திக்கிறது யாருங்க? ஆண் பூனை. ஆண் பூனை நினைக்கிறது பூரா அப்படியே வாயில பேசிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இயல்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த தன்மை அந்த தன்மை இது சொல்ல வரும்போது எதிரா சொல்ல பார்க்கும். பாவங்களை பார்க்கணும் நான் சொல்ல வர்றேன். ஒண்ணுக்குமே அந்த தன்மைகள் இருக்கு. அந்த தன்மைகள் ரீதியா பார்க்கும்போது மகம் பூரம் ஆணெலி பெண்ணெலி, ஆயிலியம் புனர்பூசம் ஆண் பூனை பெண் பூனை. அப்ப ஆண் பூனையும் பெண் பூனையும் சேர்த்து வைக்கலாம், ஆயிலியத்தையும் புனர்பூசத்தையும் சேர்த்து வைக்கலாம். நீங்க கொண்டு ஆயிலியத்தையும் மகத்தையும் இல்ல ஆயிலியத்தையும் பூரத்தையும் சேர்த்து வச்சு அந்த எலியும் பூனையுமே சண்டை விட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரங்கு நட்சத்திரம் பூராடம் திருவோணம், பாம்பு நட்சத்திரம் மிருகசீரிட ரோகிணி சேர்த்து வைக்க முடியாது. நாய் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பெண் நாய், திருவாதிரை ஆண் நாய், குரங்கோட சேர்த்து வைக்க முடியுமா? சேர்த்து வைக்க முடியாது, ஆகாது. மாதிரி ஒண்ணுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மிருகங்கள் பறவைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. காரணகாரியம் இல்லாம எதையும் கொடுக்கல. ஆனா அந்த நட்சத்திர ரீதியாக ஒருத்தருடைய ஜாதகத்துல 27 நட்சத்திரங்களும் 27 விதமான பலனை கொடுக்குது. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க? லக்ன நட்சத்திரம் தான் சார், அதுக்கடுத்து இல்லைன்னா இது மட்டும் பார்த்தா போதும் சார், பிறப்பு நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் சார். இல்ல, ஒரு தசையே நடத்தினா கூட அந்த தசை என்பது முழுமையாக பலன் செய்யும். எப்படி செய்யும்? தசையா செய்தா, புத்தியா செய்தா, கோச்சாரமா செய்யும். அது தெரியாம நீங்க வந்துட்டு சார் ராகு தசை ஃபுல்லா எனக்கு கெட்டு போச்சுங்க. ராகு ஒருத்தருக்கு வந்து 8ஆம் விட தொடர்பு கொள்ளுதுன்னா எந்த ராகு கெட்டு போச்சு? சதயம் கெட்டு போச்சா, திருவாதிரை கெட்டு போச்சா, சுவாதி கெட்டு போச்சா? அது தெரியாம மொத்தமாவே கெட்டு போச்சுன்னு சொல்றது. இந்த மாதிரி சனி கெட்டு போச்சுன்னா சனி பூரா கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. சனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருடம் இருக்குன்னு சார், 19 வருடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 19 வருடம் மனிதன் வாழவே முடியாதா? சுக்கிரன் வந்து கெட்டு போச்சுங்க, 20 வருடம் வாழவே முடியாதா? அந்த சுக்கிரன்ல பார்க்க தெரியணும். பூர சுக்கிரன் கெட்டு போயிருக்கா, பரணி சுக்கிரன் கெட்டு போயிருக்கா, பூராட சுக்கிரன் கெட்டு போயிருக்கா. பரணி சுக்கிரன் கெட்டு போயிருச்சுன்னா அது 16 நாள் நம்ம கோச்சார் ரீதியா கொண்டு எடுக்கும். 9 நாள் இல்ல, 15 நாள் கிட்டத்தட்ட கொண்டு எடுக்கும். ஒரு சில நேரங்கள்ல மணிக்கணக்குல வரும், ஒரு சில நேரங்கள்ல நிமிட கணக்குகள்ல வந்துட்டு போகும். அதெல்லாம் கால்குலேட் பண்ண தெரியும். கால்குலேட் பண்ணாதான் ஒரு ஜாதகருக்கு இன்னைக்கு